ஜி கிளிக் யூடியூப் சேனல் பார்வையாளர்களே, இன்று சங்க காலம், சங்க இலக்கியங்கள், புன்னை மரத்தின் சிறப்பு பற்றி தங்களுடன் ஒரு சில கருத்துக்களை பரிமாற உள்ளேன். சங்க காலம் என்பது 300 BCE இருந்து 200 CE வரை, அதாவது கிறிஸ்து பிறப்பதற்கு 300 ஆண்டுகளுக்கு முன்பில் இருந்து கிறிஸ்து பிறந்த பின் 200 ஆண்டுகள் வரை உள்ளது சங்க காலம். இது சங்க காலம். இந்த சங்க காலத்தில் எழுதப்பட்ட நூல்கள் தான் சங்க இலக்கியங்கள். 18 சங்க இலக்கியங்கள் இருக்கு. இந்த 18 சங்க இலக்கியங்களையும் குறிப்பாக 8 தொகை 10 பாட்டு, 8 தொகையில் ஒரு 8ம் 10 பாட்டில் ஒரு 10ம், ஸோ 18 சங்க இலக்கியங்கள் மிகவும் முக்கியமானது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த 8 தொகையில் புறநானூறு, புறத்தை பற்றி, மக்களுடைய புற வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. அகநானூரிலே ஒரு தலைவனும் தலைவியும் அகத்திலே எப்படி அவர்கள் உணர்வுபூர்வமாக இன்பத்தை அனுபவித்து மரங்களை எல்லாம் மதித்து தங்கள் வாழ்க்கையை நடத்தியுள்ளார்கள் என்பதை பற்றி கூறுகிறது. இப்படி வரும்பொழுது புன்னை மரம் சங்க இலக்கியத்திலே பெரும் பங்கு வகித்திருக்கிறது. புன்னை மரம், வாகை மரம் போன்ற மரங்கள் காவல் மரங்களாக திகழ்ந்துள்ளது. போருக்கு செல்லும் போதெல்லாம் போர் வீரர்கள், அரசரும் இந்த மரங்கள் தழுக்கும் என்றால் போரிலே வெற்றி பெறுவோம் என்றும், இது வாடிவிடும் என்றால் போரிலே நாம் தோத்து விடுவோம் என்றுமெல்லாம் குறி கேட்டுள்ளார்கள். இப்படி இருக்கின்ற புன்னை மரத்தின் சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, சங்க இலக்கியத்தில், அதாவது சங்க இலக்கிய காலத்தில் மக்கள் புன்னை மரத்துக்கு இடையில நல்ல புன்னை மரத்தோடு ஒன்றி இணைந்து வாழ்ந்துள்ளார்கள். புன்னை மரம் எங்கு கிடைக்கும்னா, ஆற்றுக்கரைகளிலும் கடலோர பகுதியில் நல்ல நீர் கிடைக்கக்கூடிய இடங்களிலும் புன்னை மரம் கிடைக்கும். ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஒரு தலைவனும் தலைவியும் பேசிட்டு இருந்திருக்கிறாங்க. பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது திடீரென்று தலைவனுடைய கையை பிடித்தாராம். உடனே தலைவி சத்தே நாணப்பட்டு கையை பிடுங்கி கொண்டாளாம். ஏம்மா இப்படி செய்கிறீங்க அப்படி என்று தலைவியை நோக்கி கேட்கும் பொழுது, என் தங்கை பக்கத்திலே இருந்து தாங்கள் இதை செய்யலாமா என்று கேட்டாள். உடனே தலைவியிடம் உன் தங்கை எங்கே இருக்கிறாள் என்று கேட்டதற்கு, இங்கே பாருங்கள், அந்த புன்னை மரம் தான் என் தங்கை. ஆக மனிதருள் மனிதராக, குடும்பத்தில் ஒருவராக, கடவுளாக புன்னை மரத்தை, வாகை மரத்தை மக்கள் மதித்து வழிபட்டு வாழ்ந்து சிறப்பாக வந்துள்ளனர். இந்த சங்க இலக்கிய காலத்தில் நம்ம தொடர்ந்து பார்க்கும் பொழுது குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை ஆகிய 5 திணையினுடைய ஒழுக்கங்களை அன்பின் 5 என்று அழகாக வர்ணிக்கப்பட்டுள்ளது. நாம் தொடர்ந்து இந்த 5 நிலங்களை பற்றி நாம் பார்ப்போம். புன்னை மரம் மிகவும் அழகாக இருக்கும். அதனுடைய பூக்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப வண்ணமயமாக இருக்கும். இந்த புன்னை மரம் அதிகமான ஆக்சிஜனை வெளியிடுது. அந்த ஆக்சிஜன் இந்த பூக்களின் மனத்தோடு சேர்ந்து வெளிவரும் பொழுது தலைவனும் தலைவியும் கவரப்படுவார்கள். மக்கள் புன்னை மரத்தை நோக்கி செல்வார்கள். புன்னை மரத்திலோடு இணைந்து வாழ்ந்தார்கள். ஆக நாம் இன்றும் புன்னை மரங்களை அதிகமாக நன்னீர் உள்ள பகுதிகளில், ஆற்றுப்பகுதிகளில், கடலோர பகுதிகளில் நட்டு வளர்த்து நாம் பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறேன். வணக்கம்.